வாழ்க தமிழ். வணங்கமழ்கின்றேன். என்னுடைய எந்த வீடியோவிலையும் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஏங்கிறத நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு அப்புறமேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ தேர்தல் வருது. இந்த தேர்தலில் நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். ஓட்டு போட மறக்காதீங்க. ஒரு எலெக்ஷனில் எத்தனை பேர் நிற்கிறாங்க? ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, 15 பேர் நிற்கிறாங்க, 20 பேர் நிற்கிறாங்க, 30 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தர் 1% ஓட்டு வாங்குறாரு, ஒருத்தர் 2% வாங்குறாரு, ஒருத்தர் 5% வாங்குறாரு. இதெல்லாம் கூட்டினா ஒரு 10-15% வந்துடுது. ஒட்டுமொத்த சதவீதம் 60% தான் வருது. அதில் பாதி 30. அந்த 60ல் ஒரு 15% வேறு யாராவது வாங்கிடுறாங்க. அப்போ மீதி 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய போட்டி, மற்றவங்களோட இருக்கிற போட்டி பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஒரு 50% தான் வருது, அல்லது ஒரு 45% வருது. ஒரு 22.5% ஓட்டு எடுக்கிறவங்க தான் நாட்டை அப்புறம் ஆள்றாங்க. அந்த 22.5, அதாவது 23% வச்சுக்கோங்க. 23%க்காக மீதி இருக்கிற 77%காரங்களுக்கு சேர்ந்தாச்சு அந்த ஆட்சி நடக்குது. சார், உங்களுக்கு பிடிக்கட்டும் பிடிக்காமல் போகட்டும், ஓட்டு போடுங்க. 60% ஓட்டு யார் போடுறாங்க? காசு வாங்குறவங்க சில பேர் போடுறாங்க, சில பேர் கட்சிக்காக போடுறாங்க. இதை தவிர வேறு யார் போடுறா? அந்த 40% பேர் எங்கே சார் போகிறீங்க? சார், அந்த 40% தான் சார் வெற்றியை நிர்ணயிக்கிறது, நல்லதை நிர்ணயிக்கிறது. நல்லவனோ கெட்டவனோ நீங்கள் யாரை வேணாலும் தேர்ந்தெடுங்க சார், ஆனால் ஓட்டு போடுங்க சார். இந்த 40% பேர் எங்கே சார் போகிறீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சிலேருந்து பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த 40% ஓட்டு விழவே மாட்டேங்குது சார். மிஞ்சி போனால் ஒரு 65% வருது ஓட்டு. சார், கொரோனா காலத்தில் வீட்டிலே படுத்துருந்தோம், வீட்டிலே உட்காந்துருந்தோம். இப்போல்லாம் நேரம் வீணாக போகலீங்களா சார்? இந்த ஓட்டு போடும்போது தானே நமக்கு நேரம் வீணாக போயிடுது. எனக்கு யாருமே பிடிக்கல. எப்படி சார் பிடிக்காம போவோம்? பிடிக்கலனா கூட நோட்டாக இருக்க, அதில் போடுங்களேன் சார். கண்டிப்பாக ஓட்டு போடுங்க சார். சார், ஒரு 51% ஓட்டு வாங்கி அவங்க எது வேணால் பண்ணிட்டு சார், தப்பு இல்லை. ஏன்னா 51%க்கு அது பிடிச்சிருக்கு சார். பிடிச்சிருக்கிற ஆட்சி நடக்கட்டும் சார். அது கெட்ட ஆட்சியாக இருக்கட்டும், நல்ல ஆட்சியாக இருக்கட்டும். 51% பேருக்கு பிடிச்சி தானே அந்த ஆட்சி நடக்குது, நடக்கட்டும். இயற்கை பாருங்க சார். ஒரு குழந்தை 49% ஆண் தன்மை, 51% பெண் தன்மை. அது பெண் குழந்தை. அதனால தான் ஒரு பெண்ணில் ஆணும் ஆணில் பெண் இருக்காங்க. அந்த மாதிரி 51% ஆண் தன்மை, 49% பெண் தன்மை. அது ஆண் குழந்தை. 50% ஆண் தன்மையும் 50% பெண் தன்மையும் இருந்தால் அது திருநங்கையாக பிரிக்கிறது. இயற்கையை சமமாக வச்சுக்க விடமாட்டேங்குது சார். 1% அதிகமாக வந்தால் தான் சார் தன்மையே மாற்றுது. 51%க்கு மேலே எவ்வளோ ஓட்டு வேணாலும் வாங்கி அந்த ஆட்சி நடக்கட்டும் சார். ஏன்னா அதில் நல்லது நடந்தாலும் கெட்டனாலும் அந்த 51% மக்கள் அது விரும்புகிறாங்கன்னு தானே அர்த்தம். தப்பு இல்லையே? பெரும்பான்மை தானே முக்கியம். 23% ஓட்டு 20% ஓட்டு வாங்கி பெரும்பான்மையான ஆட்சி நடத்தினா எப்படி சார் இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க சார். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுங்க சார். ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அழைச்சிட்டு போயிட்டாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல், அதான் இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டல். மிகப்பெரிய டாக்டர்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. அந்த டாக்டர் சொல்கிறாங்க அந்த உயிரை காப்பாற்ற முடியாது. ஏன் சார்? என்ன பண்ணுறது? இது இன்ஜெக்ஷன் போட்டால் ஏற்றுக்காது. இப்போ இன்ஜெக்ஷன் போட முடியாது. இந்த ஒரே ஒரு டேப்லெட் முழுங்கணும். முழுங்குற தன்மையில் தான் அவர் இருக்கிறாரு. அவர் முழுங்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன சார் பண்ணுறது? டேப்லெட்ஸ் யார் சார் முழுங்க முடியும்? பேஷண்ட் தானே முழுங்கணும் சார். நீங்கள் மிகப்பெரிய சமூக சேவகராக இருங்க, ஒரு பெரிய தேசிய தொண்டராக இருங்க, மிகப்பெரிய பணக்காரராக இருங்க, அல்லது ஏழை, எப்படி வேணால் இருங்க சார். ஒரு ஓட்டு போடுங்க சார். ஒரு மாத்திரை சாப்பிட்டா தான் சார் உயிரை காப்பாற்ற முடியும். பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்தால் உயிரை காப்பாற்ற முடியுமா? பெரிய டாக்டர் இருந்தால் உயிரை காப்பாற்ற முடியுமா? அதுமாதிரி நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜனநாயகத்தை எப்படி சார் காப்பாற்ற முடியும்? ஒரு ஓட்டு போட தான் சார் காப்பாற்ற முடியும். ஏன் சார் இந்த 40% பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க சார். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் பண்ண சார் பாரதி. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அந்த சுதந்திரம்
கிடைக்காததுக்கு முன்னாடி அவன் பட்ட கஷ்டம் அவனுக்கு தெரிஞ்சது சார். ஈஸியாக சுதந்திரத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் சார் நமக்கு தெரியல. ஜனநாயகத்தை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம்னா கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், விதைக்கும் போது ஊருக்கு போயிட்டு அறுக்கும் போது ஆள் தேவையில்லைன்னு. விதைக்கும் போது தான் ஊருக்கு போயிட்டுமே, அப்புறம் எங்கே விதைக்க முடியும்? அப்புறம் எங்கே பயிர் வந்திருக்கு? அப்புறம் எங்கே நம்ம போய் அறுக்க போகிறோம்? மற்றவங்களாம் அறுப்பா, நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். இது விதைக்கிற காலம் சார். ஒரு நிமிஷம் போய் ஓட்டு போடலன்னா எப்படி சார் அப்புறம் அறுக்க முடியும்? என்ன சார் நம்ம குறைஞ்சிட போகிறோம்? இந்த நாட்டுக்கு என்ன சார் நம்ம பண்ணுறோம்? ஒரு ஓட்டு போடுறதா சார் உரிமை சார். அது அந்த உரிமையை விட்டு கொடுத்துப்பீங்களா நீங்கள்? உங்களோட உரிமை நீங்கள் விட்டு கொடுக்குறது அம்மா ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. எனக்கு பிடிக்கிறது இல்லை, நான் போகிறதே இல்லை, நல்லவன் யாருமே இல்லை, அங்கே போனால் அடிதடி நடக்குது. இது என்ன அரசியலா? அப்போ இருந்து அரசியல் எப்படி தெரியுமா? எத்தனை நாளைக்கு சார் இதே சொல்லிட்டு இருக்கிறது? எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருக்கிறது? நீங்கள் நில்லுங்க, நீங்கள் நிற்கலை, சரி பரவாயில்ல, நிற்கிறவங்களுக்கு யாருக்காவது ஓட்டை போடுங்க. யாராக கூட இருக்கட்டும் சார். 51% மேலே ஓட்டு வாங்கி யார் வேணாலும் ஆளு சார் நாட்டை. கஷ்டப்படுறோம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கெங்கேயோ ஓடி 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு பொண்ணை பார்த்து கொண்டாந்து கல்யாணம்லாம் செஞ்சு வச்சாச்சு. செலவு, எக்கச்சக்கமான செலவு, கடன் வாங்கி பெரிய ஒரு அந்த ஹாலில் பார்த்து அங்கே நிச்சயம் பண்ணி என்னென்னமோ செலவுலாம் செஞ்சு கல்யாணம்லாம் பண்ணியாச்சு. வம்சம் தெழிக்கணும் சார். வம்சம் செழிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் இல்லை? அதை பண்ணாமல் வம்சம் செழிக்குமா? ஒரே ஒரு 2 மாலை மாற்றிட்டு கூட சாந்தி முகூர்த்தம் நடத்திட்டு போனால் வம்சம் செழிச்சிட்டு போயிடும் சார். அவ்வளோ செலவு தேவையில்லைங்க சார். நம்ம அதான் சார் பண்ணுறோம், என்னென்னமோ செய்கிறோம். வம்சம் தழைக்கிறோன்னா மணமகனுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலைங்க சார். இந்த முக்கியமான இதை நம்ம பார்க்காம மற்ற செஞ்சு என்ன சார் பிரயோஜனம் சார்? இதுதான் சார் கண்ணு நடுற நேரம். தயவு செஞ்சு வந்து ஓட்டு போடுங்க சார். எந்த வேலை இருந்தாலும் வந்து ஓட்டு போடுங்க சார். சார் சில பேருக்கு இட்லி பிடிக்கும், சில பேருக்கு பொங்கல் பிடிக்கும், சில பேருக்கு பூரி பிடிக்கும், சில பேருக்கு சாப்பாடு பிடிக்கும். ஏன் செங்கலை விரும்பி சாப்பிட்றாங்க கூட நாட்டில் இருக்கான் சார். உங்களுக்கு இந்த பதிவு பிடிக்கலனாலும் பரவாயில்ல சார், வேறு யாருக்காவது பிடிக்கும், ஷேர் பண்ணுங்கள் சார், அனுப்பி வைங்க சார், தயவு செஞ்சு அனுப்பி வைங்க சார். கோல்டன் ஹவர்னு ஒன்று இருக்குங்க சார், எல்லாருக்கும் தெரியும். கோல்டன் ஹவர் எது? விபத்து காலத்தில் மிகப்பெரிய ஒரு விபத்து, மிகச்சிறிய விபத்து எதுவாக இருந்தாலும் சரி சார், விபத்து நடக்கக்கூடிய காலங்களில் எது சார் விபத்து? எதிர்பாராமல் நடக்கிறது பேர் விபத்து. அந்த டைமில் அந்த உயிரை காப்பாற்றுற அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமுக்கு பேர் கோல்டன் ஹவர், தங்கமான நேரம் அப்படின்னு அர்த்தம் சார். அந்த கொஞ்சம் டைமை விட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம எப்போ வந்தாலும் அதை காப்பாற்ற முடியாதுங்க சார் அந்த உயிரை. இது கோல்டன் ஹவர் சார், இந்த முக்கியமான நேரம் சார். இந்த டைமில் தான் சார் நம்ம இதெல்லாம் பேசணும், இந்த டைமில் சார் நம்ம செய்யணும். இதை விட்டுட்டு நம்ம அப்புறமேட்டு செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை சார். கோல்டன் ஹவரில் அந்த உயிரை நம்ம காப்பாற்றலாம்னு வச்சுங்க, ஒன்றும் உயிரை காப்பாற்ற முடியாமலே போய்டும், இல்லைனா கோமா ஸ்டேஜுக்கு போய்டும், இல்லை முடமாயிடும். இப்போ நம்ம ஓட்டு போடலன்னு வச்சுங்களேன், நம்ம ஜனநாயகம் ஒன்று செத்து போகும், இல்லை முடமாக போகும், இல்லைனா கோமா ஸ்டேஜில் படுத்து கிடக்கும். ஆனால் நம்ம வருஷம் பூரா புலம்புவோம் சார், திரும்ப 5 வருஷம் இப்படி கிடக்குது இந்த ஜனநாயகம், முடமாகி போச்சு, இந்த ஜனநாயகம் கோமா ஸ்டேஜில் கிடக்குது, இந்த ஜனநாயகம் செத்து போச்சு எல்லாம் சொல்லுவோம் சார். ஆனால் அது உயிர் கொடுக்க வர நேரத்தில் மட்டும் நம்ம இருக்க மாட்டோம் சார். இது உயிர் கொடுக்குற நேரம் சார். இது தயவு செய்து ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுற அன்றைக்கி எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு ஓட்டு போடுங்க சார். நம்ம மேலே 2 அடி வேணாலும் போகிறோம் சார், அடி வாங்கிட்டு போய் ஓட்டு போடணும் சார். நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கு எம்மா கஷ்டப்பட்டுலாம் போய் செய்கிறோம், இது நம்ம உரிமை. அது எப்படி சார் நம்ம விட்டு கொடுக்கறது? எப்படி விட்டு கொடுக்கறது? தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க சார். உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இதை ஷேர் பண்ணுங்க, கேட்குறவங்க கேட்கட்டும், மாறுறவங்க மாறட்டும். இதனால் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ஓட்டு போட்டால் கூட சந்தோஷம் தான் சார். நாம் யாராக கூட இருந்துட்டு போவோம் சார், நம்ம யாராக கூட இருந்துட்டு போட்டோம், நிற்கிறவங்க யாராக கூட இருந்துட்டு போட்டோம். சிந்திச்சு அதில் ஒருத்தவங்களுக்கு ஓட்டை போடுங்க. 100% ஓட்டை போட்டு பாருங்கள் சார். அப்புறம் வந்து ஜனநாயகம் அப்புறம் தெரியும் சார். நீங்கள் முதல்ல அதை செய்யுங்க. அது ஜனநாயகம் செத்து போச்சு, நம்ம ஓட்டு போட்டால் மட்டும் அதெல்லாம் வேணவே வேணாம். 100% ஓட்டு என்னைக்கு பதிவாகிறதோ அன்னைக்கு ஜனநாயகம் செழிக்கும், கண்டிப்பாக செழிக்கும்.
சார் நீங்கள் அந்த 40% பேர் நீங்கள் வெளியே வந்து ஓட்டு போட்டால் தான் சார் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டமே செய்யலையே, அடுத்த தடவை மாற்றலாமா போகலாமான்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். நீங்கள் ஓட்டே போடுறதில்ல, எதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. இந்த பணத்துக்காக வாங்குறவங்க, நம்ம பணத்துக்காக வாங்கினேன் அதோட முடிஞ்சு வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. கட்சிக்காக போகிறவங்க எந்த கட்சி வந்தாலும் அது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அது ஏன் கட்சி குறை சொல்ல மாட்டேன்னு அவங்களும் போயிடுவாங்க. இப்படியே எல்லாரும் கட்சிக்காகவும் காசு வாங்குறதுக்காகவும் இதுக்காகவும் ஓட்டு போடுறவங்க போட்டுக்கிட்டு இருந்துட்டு மற்றவங்களாம் ஓட்டு போடாமல் விட்டுட்டா என்னதான் சார் ஆகிறது? தயவு செய்து எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க. 100% ஓட்டு விழணும். அப்போ தான் நாடு நல்லாயிருக்கும். இது கோல்டன் அவர். தங்கமான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டால் ஜனநாயகம் செத்து போவோம், முடமாக போவோம், கோமா ஸ்டேஜுக்கு போவோம். அது போனால் போகுது அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தோம்னா நாமளும் இங்கே தான் இருக்கிறோம். அந்த ஜனநாயகம் கோமா ஸ்டேஜுக்கு போகல, நாம தான் கோமா ஸ்டேஜுக்கு போகிறோன்னு அர்த்தம். அது முடமாக போகலை, நாம தான் முடமாக போகிறோம்னு அர்த்தம். சரிங்களா? அது செத்து போகல, நாம தான் செத்து போகிறோன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஓட்டு போட வாங்க. 100% ஓட்டு நம்ம போட வைப்போம். சரிங்களா? யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. முதல்ல ஓட்டு போடுங்க. ஜனநாயகம் செழிக்குதா இல்லையாங்கிறத அப்புறம் பாருங்க. தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. காட்டமாக பேசியிருந்தாலும் எடுத்துக்காட்டுகளை தவறாக உபயோகித்திருந்தாலும் அதை பொருட்படுத்திக்காதீங்க. ஓட்டு போகிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நன்றி.